ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. டிஏ உயர்வு, சம்பள உயர்வு, டிஏ அரியர் அப்படின்னு சொல்லி 8th பே கமிஷனில் சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரலில் 4 குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டிஏ ஹைக் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகவிலைப்படி அதிகரிப்புக்காக காத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு 4 முக்கிய செய்திகள் இருக்குது. சம்பள உயர்வு குறித்த முழுமையான கணக்கீட்டை இந்த பதிவில் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட டிஏ ஹைக் அப்படின்னு பார்க்கும்போது, ஜனவரி 2026க்கான அகவிலைப்படி அதிகரிப்பால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான கணிசமான சம்பள உயர்வு கிடைக்கும். தற்போது அகவிலைப்படி 58% உள்ளது. இதில் 2% அதிகரிப்பு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த அகவிலைப்படி அளவை 60% அல்லது அதற்கு சற்று அதிகமாக கொண்டு செல்லக்கூடும். அப்படிங்கிறத மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஏ உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அகவிலைப்படி அதிகரிப்புக்கான அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறாங்க. ஆனால் இதில் ஏற்பட்டு வரும் தாமதம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எல்லாருக்குமே மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? எனினும் இந்த தாமதத்திற்கு எந்தவித நோக்கமும் காரணம் இல்லை என்றும் இது நேரம் தொடர்பாக விஷயமாக தெரிகிறது என்றும் நிபுணர்கள் கருதுறாங்க. அகவிலைப்படி திருத்தங்கள் ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. இவை நுகர்வோர் விலை குறியீடு மைனஸ் தொழில்துறை ஊதியத்தின் 12 மாத சராசரியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய போக்குகள் சுமார் 2% முதல் 3% வரையிலான ஒரு சிறிய உயர்வே இருக்கும் என சுட்டிக்காட்டுகின்றன. தற்போது அகவிலைப்படி 58% உள்ளது. இதில் 2% அதிகரிப்பு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்தமாக அகவிலைப்படி அளவை 60% அல்லது அதற்கு சற்று அதிகமாக கொண்டு செல்லக்கூடும். எனினும் ஒரு சிறிய சதவீத உயர்வு கூட கையில் கிடைக்கும் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறத மறக்காம நோட் பண்ணிக்கணும். இப்போ அகவிலைப்படி அதிகரிப்புக்கு பிறகு சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த டிஏ உயர்வுக்கு அப்புறம் சம்பளம் எவ்வளோ ஹைக் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் வாங்கும் நபருக்கு சம்பளம் மாதத்திற்கு சுமார் ரூ 360 முதல் ரூ 540 வரை உயரக்கூடும். ரூபாய் 29,200 சம்பளத்தில் இந்த ஆதாயம் ரூபாய் 584 முதல் 876 வரை இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது 18,000 அடிப்படை சம்பளமாக வாங்குறாங்க அப்படின்னா, இந்த டிஏ அப்படிங்கிறது இந்த சம்பள மாதத்திற்கு கணக்கிடும்போது 360லேருந்து 540 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது 29,200 அப்படின்னு உயருது அப்படிங்கிற சமயத்தில் அவங்களோட ஆதாயம் 584லேருந்து 876 வரை இருக்கலாம் அப்படிங்கிறதான் கணக்கீடு. இப்போது உயர் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு இந்த தாக்கம் இன்னும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். உதாரணமாக ரூபாய் 56,100 போன்ற உயர் சம்பள நிலைகளுக்கு இந்த உயர்வு மாதத்திற்கு ரூபாய் 1,100 தாண்டக்கூடும். மேலும் 2.50 லட்சத்திற்கு அடிப்படை சம்பளம் பெறும் மூத்த நிலைகளில் மாதாந்திர பலன் ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 7,500 வரை இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இப்போ இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது, இந்த முறை டிஏ உயர்வில் ஏன் தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். வழக்கத்தை விட இந்த முறை இந்த அறிவிப்பு வெளிவர அதிக நேரம் எடுப்பதை பல ஊழியர்கள் கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் பெரிய கவலைக்குரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கருதுறாங்க. வழக்கமாக மார்ச் மாதத்தில் முதல் தவணை அறிவிக்கப்பட்ட முந்தைய ஆண்டுகளைப் போலல்லாமல் 2026ஆம் ஆண்டுக்கான ஊதிய சுழற்சியில் ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கு. நிர்வாக வரிசை முறை மற்றும் 8வது ஊதிய குழுவின் கட்டமைப்பு நோக்கிய மாற்றம் ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்துக்கள் இப்போதைக்கு இருக்கு. அகவிலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பில் தாமதம் ஏற்படுவதால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் ஜனவரி 2026 முதல் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கும் மாதம் வரையிலான டிஏ அரியர் தொகை ஊழியர்களுக்கு கிடைக்கும். அதாவது அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இருக்காது. அதாவது இப்போ கணக்கீட்டுப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026லேயே இந்த டிஏ உயர்வுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்திருக்கணும். ஆனால் இப்போ ஏப்ரலில் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டிலே ஆகுது அப்படின்னாலும் ஜனவரி 2026 அதை கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதத்திலிருந்து எப்போ உங்களுக்கு நடைமுறைக்கு வருதோ அதுக்கான அரியர் தொகை உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மூலமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அது நடக்கவில்லை. ஆனால் இன்னும் சில நாட்களில் மத்திய அரசின் அடுத்த அமைச்சரவை கூட்டம் நடக்கும் என்றும் அதில் இந்த அறிவிப்பு கண்டிப்பாக வெளிவரும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க.
இதனுடன் 8வது ஊதியக்குழு தொடர்பான சில முக்கிய செய்திகளும் அடுத்த 2 வாரத்தில் கிடைக்கக்கூடும். இது ஊழியர்களுக்கு பெரிய அளவிலான நன்மைகளை அளிக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு, சம்பள உயர்வு, டிஏ அரியர், 8வது ஊதியக்குழு என விரைவில் 4 நல்ல செய்திகள் கிடைக்க உள்ளன. அதாவது அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த டிஏ உயர்வுக்கான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போக இன்னும் 3 அப்டேட், டோட்டலாக 4 அப்டேட் வந்து அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ உயர்வு, அவங்களுக்கான சம்பள உயர்வு, டிஏக்கான அரியர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த 8th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட அரியர் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி டிஏ, டிஏ, டிராவலிங் அலவன்சஸ், பென்ஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து இந்த 8th பே கமிஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க, அப்டேட்ஸை ஒவ்வொன்றையும் லைவ்ல தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம மொத்தத்தில் டிஏ உயர்வு அறிவிப்பு தாமதத்தால் ஊழியர்களுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படவில்லை. மாறாக அறிவிப்பு பலன்களும் எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாக கிடைக்க உள்ளன. அதாவது இந்த அறிவிப்பு பலன்களும் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்க போகுது. ஆனா நீங்க சப்போஸ் லேட்டா கிடைச்சாலும் அதுக்கான அரியர் தொகை உங்களுக்கு கிடைச்சிடும். எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. ஆனா வந்து கடந்த வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் வந்து தாமதமாகி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிஏ உயர்வு, அதே மாதிரி அதுக்கான அரியர் தொகை அது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். இன்னும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 8th பே கமிஷனில் சம்பள உயர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மாதங்கள் காலக்கெடு கடந்த 2025 நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே சின்சியராக ரொம்பவே ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் மினிமம் 1.8லேருந்து மேக்ஸிமம் 3க்கு மேலே உங்களுக்கான ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷனில் 2.57 ஊதிய உயர்வு வந்து இருந்துச்சு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில். இப்போ அதே மாதிரி 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 8th பே கமிஷன் அமைஞ்சது அப்படிங்கிற சமயத்தில் அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,000 தாண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல ஊழியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராடி கிட்டத்தட்ட 3 முதல் 3.5 வரைக்கும் இந்த சம்பள உயர்வு இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 51,000 60,000 வரைக்கும் ஊதிய உயர்வு இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ மினிமம் ஆவரேஜா மினிமம் வந்து 1.8, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஆவரேஜா 2.57 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அடிப்படை சம்பளம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 30,000க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பென்ஷனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான பென்ஷன் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வங்கிகள் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓய்வூதிய குறியீட்டு என்ன நீங்கள் மொபைல்லையோ சிஸ்டம்லையோ லேப்டாப்லையோ எதில் என்டர் பண்ணாலும் A to Z டீட்டெயில்ஸை வந்து இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.